ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம 10 நிமிஷத்தில் ரொம்ப சிம்பிளாக பிரியாணியை விட ஃப்ரைட் ரைஸை விட டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுப்பில் ஒரு தவா வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு தவா வச்சுருக்கேன். ஹீட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இந்த சாதம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. சட்டுன்னு ஹஸ்பண்டோடைய டிஃபன் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆயிலும் நெய்யும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரிய விடுங்க. இது பார்த்திங்கன்னா வேர்க்கடலை, நல்லா இந்த மாதிரி தோல் நீக்கின வேர்க்கடலை போட்டுக்கோங்க. 3 முந்திரி போட்டுக்கோங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நல்லா எல்லாத்தையும் வறுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்காக போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டுருங்க. பச்சை மிளகா 1 2 நறுக்கி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா கொஞ்சமாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். ரெண்டுமே போட்டால் நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும் பார்க்க. எல்லாம் வதங்கிட்டுருக்க சமயத்தில் கத்திரிக்காய், இது பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் கத்திரிக்காய் நான் 4 வச்சுருக்கேன். நல்லா நறுக்கி இந்த மாதிரி நறுக்கிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு அதில் போட்டுக்கலாம். கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா நல்ல இரும்பு சத்து இருக்குது. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன், ரொம்ப தேவையில்லை. குழந்தைங்களுக்கு நார்மலாக கத்திரிக்காய் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி கொடுங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நம்ம பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா. கத்திரிக்காய் கொஞ்சம் சீக்கிரமாக வேகிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க, அல்லது கைகளால் கூட கொஞ்சமாக அப்படி தெளித்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மூடி போட்டு மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்தளவுக்கு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சு வேக விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் மூடியை ஓப்பன் பண்ணிட்டேன். நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் 1 கப்பு நான் பாஸ்மதி அரிசி நல்லா வெந்து வேக வச்சுருக்கேன். இந்த மாதிரி பூ போல் உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க. பாஸ்மதி அரிசிலாம் பார்த்திங்கன்னா 1 கொதி தான், சீக்கிரமாக வெந்துடும். போட்டுட்டு அந்த சாதத்தை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிச்சயமாக செஞ்சு பார்த்துட்டு இதோடைய ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.